ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 தொகுதறி மதிப்பீடு அறிவியலுக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான். டோட்டல் மார்க் வந்து ஒரு 60 இருக்குது. கால அளவு 2 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பின்வரும் நோட்டில் எந்த விலங்கு எப்பொழுதும் நீர் அருந்தாமல் உண்ணும் விதைகளில் இருந்து நீரை பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கர்வி குறைபாட்டினால் ஏற்படுகிறது விட்டமின் சி. நெக்ஸ்ட்டு வந்து பொருந்தாத இல்லாததை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட அண்ட் தென் கீழே நமக்கு நீர்நிலை பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை என்று அழைக்கப்படுகிறது. 2 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சரி. நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பொறுத்துக ஃபஸ்ட்டு மலைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மலைகளுக்கான சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இமயமலை. பாலைவனம் இது நமக்கு தெரிஞ்சது தான். எப்போவுமே பாலைவனங்கனாலே வறண்ட இடங்கள் தான். தண்டில் நமக்கு என்ன உருவாகும்? கிளைகள். ஒளிச்சேர்க்கை எங்கே நடக்கும்? இலைகள். சல்லிவேர் தொகுப்பு எதில் இருக்கும்? உருவித்திலை தாவரம். இதே ஆணிவேர் தொகுப்பு எங்கே இருக்கும்னா இருவித்திலை தாவரம். இந்த பொறுத்துக்கு புக் பேக் தான் படித்து வச்சுக்கோங்க. ஒப்புமை அடிப்படையில் நிரப்புக. சுருக்கமான விடையில் நிறை வரையறு. வட்டப்பாதை இயக்கம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. பூமியின் சுழற்சி ஒரு கால ஒழுங்கு இயக்கமாகும். காரணக்கூறு. கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும்? பாலைவன தாவரங்கள் சிலவற்றை குறிப்பிடு. பறவைகள் தாங்கள் இறக்கைகளை எவ்வாறு பிடிக்கின்றன? வைரஸால் ஏற்படும் நோய்கள் இரண்டினை எழுது. சரிவிகித உணவு வரையறு. ஏதேனும் 4 உள்ளீடற்ற கருவிகளை எழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4x5 20. இதில் இயக்கம் என்றால் என்ன? பல்வேறு வகையான இயக்கங்களை உதாரணத்துடன் வகைப்படுத்து. திட திரவ வாய்ப்பொருட்களின் பண்புகளை வேறுபடுத்து. படிய வைத்தல் வரையறு. தூய பொருட்களுக்கும் தூய்மையற்ற பொருட்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிடு. உங்களுடைய பள்ளி தோட்டத்தில் உள்ள தாவரங்களை பட்டியலிடு. மல்லிகை கொடி ஏன் பின்னுக்குடியாக அமைக்கப்படுகிறது? பாலைவனங்கள் வாழ்வதற்கு ஏற்ப ஒட்டகங்கள் காணப்படும் தகவமைப்பை வரி. நிரப்புக கேட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.